வணக்கம். யூடேஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மோடியூலில் ஜிபி, இபி அண்ட் எஃப்பி எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதலில் யூடேஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மோடியூல்னு சர்ச் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஸ்டேட் டு லாகின், தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு கோங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பள்ளியோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்ஷாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அகாடமிக் இயர் 2024-25 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். கீழே உள்ள க்ளோஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்கூல் டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ், செக்ஷன், பாய்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் டோட்டல் கவுண்ட் இருக்கும். அது பக்கத்துலேயே இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸ்னு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கம்ப்ளீட் பண்ணலங்கிற டீட்டெயிலாக அதை பார்த்துக்கலாம். ஆக்ஷன் கீழே வியூ/மேனேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ண கிளாஸோட ஸ்டூடெண்ட் நேம் கீழே டிஸ்பிளே ஆகும். இதில் என்ட்ரி ஸ்டேட்டஸ் நமக்கு நாட் ஸ்டார்டட் அண்ட் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம கம்ப்ளீட்டுன்னு நம்ம ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் ப்ரொஃபைல் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜென்ரல் ப்ரொஃபைலில் ஆஸ் யூஷுவல் நேம், டேட் ஆஃப் பர்த், அந்த ஸ்டூடெண்ட்டோட எம்இஸ் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர், அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பிபிஎல் பெனிஃபிஷியர். அதை நம்ம எப்படி கிராஸ் செக் பண்ணுறதுனா, ரேஷன் கார்டில் நீங்கள் பிஹெச்ஹெச்னு மென்ஷன் பண்ணி தான் எஸ் கொடுக்கணும். ஏஏஒய்ன்னு மென்ஷன் பண்ணி தான் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இந்த ஏஏஒய்கிட்டேயும் நம்ம எஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பிளட் குரூப். ஸ்டூடெண்ட்டோட பிளட் குரூப் தெரியலை அப்படின்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணோன்னே லாஸ்ட்டாக இருக்கிற சேவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு க்ரீன் கலர் டிக்கில் ஜென்ரல் டேட்டா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது அந்த ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன் நம்பர் அண்ட் அட்மிஷன் டேட். இது ரெண்டு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் அண்ட் செக்ஷனுங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், சைடில் ரெஃபர் ரூல்னு இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த ரெஃபர் ரூலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இட் இஸ் அன் ஆப்ஷனல் ஃபீல்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் தெரியணும்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லாங்குவேஜ் குரூப் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃபைனலாக நம்ம சேவுங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல். ஃபெசிலிட்டி ப்ரொஃபைலில் ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ் கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் அண்ட் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதை தவிர நம்ம க்ரையான்ஸ் பாக்ஸ், அந்த மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம அதருங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம இங்கே எஸ்ஸுங்கிறது இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். நம்ம எஸ் கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எது ஸ்டைஃபன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏஎஸ்டி அண்ட் ஏடிஹெச்டி இந்த ஆப்ஷனில் நம்ம எஸ்ன்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்போம். அதனால் நம்ம எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ has the student been identified as a gifted or talented? ஸோ இது நோன் தான் கொடுக்கணும். பிகாஸ் கிஃப்டட் அண்ட் டேலண்டட்க்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்ம எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஹைட், வெயிட்டு அண்ட் அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் லெஸ் தென் 1 கிலோமீட்டர் தான். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் பேரண்ட் எதர் நீங்கள் ஃபாதர் ஆர் மதர் இல்லைன்னா லீகல் கார்டியனோட நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரொஃபைல் ப்ரிவ்யூ பார்க்குறோம். நம்ம இந்த ஜிபி, இபி, எஃப்பி பண்ணது ஓவராலாக நமக்கு இந்த ப்ரொஃபைல் ப்ரிவ்யூவில் இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டேட்டான்னு இருக்கும். இந்த கம்ப்ளீட் டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டுன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ கம்ப்ளீட் டேட்டா கொடுத்துக்கிறேன். ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் த டேட்டா? ஓகே, நம்ம ஓகே கொடுத்தோன்னா டேட்டா கம்ப்ளீஷன் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும். நம்ம ஓகே கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு அந்த ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், என்ட்ரி ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும்.
இந்த இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்டுன்னு இப்போ நம்ம மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 27, அதில் இன்கம்ப்ளீட் 13 தான் இருக்குது. இந்த இன்கம்ப்ளீட்டுங்கிறத நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக 0ன்னு வரணும். அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஒன்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த என்ட்ரி ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு 0ன்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.